ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம செந்தில் லஞ்சம் வாங்கினதுனால இப்போ வேலையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் செந்தில பயங்கரமாக திட்டிட்டு வெளியே போகிறாரு. வெளியே போன உடனே ஊரில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு நம்ம பாண்டியனை பார்த்து கண்டபடி பேசுகிறாங்க. இத்தனை நாளாக லஞ்சம் வாங்கி தான் இவங்க பொழப்பவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் மட்டும் கௌரவமாக நான் நேர்மையாக வாழ்றவனு நெஞ்ச நிமித்திட்டு திடுறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு தெரியறதுக்கு அசிங்கமா இல்லை அப்படி இப்படின்னு கண்டபடி பேசவும் இதெல்லாம் கேட்டு தாங்க முடியாம பாண்டியன் இருந்துட்டு வீட்டில் வந்து திரும்ப செந்தில திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் கேட்ட செந்தில் தாங்க முடியாம இனிமே நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவையும் எடுத்துடுறாரு. எடுத்துட்டு உள்ள போய் மருந்தையும் குடிச்சிடறாரு. குடிச்ச உடனே நம்ம மீனா இருந்துட்டு நம்ம புருஷன் ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு அப்படின்னு பேச போகிறாங்க. போன இடத்துல நம்ம செந்தில் நொரத்தள்ளி வாயிலிருந்து ரத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்கோட அப்படியே கத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு ஓடி போய் அக்கா எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாரு ராஜி அவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு பாரு ராஜி அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன பயங்கர ஷாக்கில் அப்படியே பார்க்கவும் அக்கா எனக்கு ஆச்சு மாமாக்கு என்ன மாமா வாயிலிருந்து நுரையாவோ ரத்தமாவோ இருக்கு என்ன மாமா ஏதாவது பண்ணிக்கிட்டாரா அவரு அவமானத்துல என்ன பண்ணிக்கிட்டாருன்னு எனக்கே தெரியல ராஜு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ அவரு உயிர் பொழைப்பார மாட்டாருன்னு கூட தெரியல, இவர் எப்ப குடிச்சாருன்னு கூட தெரியல அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கவும் இவங்க ரெண்டு பேரும் சத்தம் கேட்ட நம்ம கோமதியும் பதறிட்டு ஓடி வந்து என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. நம்ம செந்தில் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. செந்திலே அப்படின்னு ஒரே கத்தி அப்படியே ஊரவே கூட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமா அழுதுகிட்டு ஐயோ செந்தில் இங்க பாருடா ஏன்டா இப்படி ஒரு முடிவு எடுத்த, நீ தான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டு இல்லடா, எதுக்காகடா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட, இங்க பாருடா நீ எழுந்திருச்சு வாடா, நாங்க உன்னை யாருமே எதுவுமே சொல்லலையேடா, ஏன்டா இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க நீங்க எதுவும் சொல்லல, ஆனா மாமா ஒவ்வொரு வார்த்தையும் மனசு கிழிக்கிற மாதிரி தானே வார்த்தையை பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் பேசுறதெல்லாம் தாங்க முடியாம தான் இப்போ இவர் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லவும் நம்ம ராஜ் இருந்துட்டு அக்கா நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருக்காம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம்க்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில தூக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்கள யாராலையும் செந்தில தூக்கவே முடியல. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு கதிருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே பயங்கர ஷாக்ல நம்ம கதிர் இருந்துட்டு என்ன ராஜி சொல்ற, என்ன ஆச்சு, இங்க பாருங்க நடந்த விஷயத்தெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன், ஆனா இப்போதைக்கு உங்க அண்ணனை நம்ம காப்பாத்தி ஆகணும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், இவர் எங்களால தூக்கவே முடியல, சீக்கிரமா வா கதிரு அப்படின்னு சொல்லவும் சரி ராஜி நான் இப்பவே வரேன் அப்படின்னு ரொம்ப பதட்டமா நம்ம செந்தில காப்பாத்துறதுக்காக ஓடி வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம அரசு இருந்துட்டு காலேஜ்ல இருந்து அப்பதான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே வீடு முழுக்க அழுக சத்தமா கேட்கறதுனால ரொம்பவே பதறி போய் அம்மா அண்ணி அண்ணன் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. நம்ம செந்தில் இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ அண்ணன் அம்மா என்னம்மா ஆச்சு அண்ணனுக்கு, அண்ணன் ஏமா இப்படி இருக்கு, அண்ணன் வாயில ரத்தமா நுரையா இருக்கு, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ அரசி நான் என்னன்னு சொல்லுவேன் அரசி என்னன்னு சொல்லுவேன், இப்ப பாரு உன் அண்ணன் பொழைப்பானா மாட்டானு கூட தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு கூட ஆள் இல்லையடி அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும் இந்த பக்கம் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே அழுது 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 மயக்கம் போட்டு நம்ம ராஜியோட மடியில் விழுந்துடுறாங்க. அக்கா இங்கே பாருங்கக்கா நீங்கள் கொஞ்சம் அழுகாமல் இருங்கக்கா, மாமாக்கு எதுவும் ஆகாது, கதிர் பக்கத்தில் வந்துட்டானா கண்டிப்பாக நம்ம மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், மாமாக்கு எதுவுமே ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா. இல்லை ராஜி என்னால் தாங்க முடியல ராஜி, அவர் ஒவ்வொரு நாளும் என்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பார், அதுவும் நடந்த விஷயத்தெல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் ஞாபகப்படுத்துற மாதிரி மாமா குத்தி குத்தி காட்டுக்கிட்டே இருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி நான் கோட்ரஸ்கே போயிருந்தா அவர் இந்த நிலைமைக்கு ஆளா இருக்க மாட்டாருல்ல, அவர் சொன்னதை நான் கேட்டிருந்திருக்கணும், அவர் சொன்னதை கேட்காதனாலதான் அவரை நான் பறி கொடுத்துருக்கணும்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ மீனா இங்க பாருடி மீனா இப்படியெல்லாம் பேசாதடி அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு, மாமா தானே, ஊருக்குள்ள 1000 பேசுவாங்க தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா அவர்கிட்ட
திரும்ப திரும்ப அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தா அவர் மனசு கஷ்டப்படும், அதனால அவர் தப்பான முடிவு எடுப்பாருன்னு மாமாக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாரு அவரு அப்படின்னு சொல்லி நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே கோபமா பேசவும், அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் கடையில இருந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல ஒரே சத்தமா இருக்கிறதுனால, ஏ கோமதி என்னாச்சு வீட்டுல ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாசல் முழுக்க கத்திக்கிட்டே உள்ள போறாரு. உள்ளே போன உடனே எல்லாம் அழுகிற சத்தமாக கேட்குது. ஐயோ என்ன எல்லாரும் அழுகிற சத்தமாக கேட்குது அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம செந்தில் மயக்கத்தில் வாயில் நுரையும் ரத்தமாக இருக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம பாண்டியன் பயங்கர ஷாக்கில், கோமதி என்னாச்சு செந்தில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க நல்லா இருந்தவனை கரிச்சு கொட்டி கொட்டி அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களேங்க, நீங்கள் பேசினதுனால தான் அவன் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அந்த நேரம் பார்த்து கதிர் ஓடி வந்துடுறாரு. வந்த உடனே ரொம்பவே பதட்டமா, என்னாச்சு அண்ணனை ஃபர்ஸ்ட் தூக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில தூக்கிக்கிட்டு வெளியே ஓடுறாங்க. ஓடின உடனே பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்குறாங்க. நம்ம முத்துவேல் வந்து, என்னாச்சு எதுக்காக செந்தில தூக்கிட்டு போறீங்க, என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு எதுவுமே சொல்லாம அப்படியே பதறி போய் முதல்ல செந்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தோட மட்டும் கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம செந்தில், அதுக்கப்புறம் மீனா, அதுக்கப்புறம் கதிர், இவங்க 3 பேர் தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் இருந்துட்டு கோமதி கிட்ட வந்து, கோமதி என்னாச்சு கோமதி, என்னாச்சு எதுக்காக ரொம்ப பதட்டமா எல்லாம் அழுதுகிட்டே கதிர் வேற செந்தில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு பதட்டமா சொல்லிட்டு போறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்த ஒண்ணு விடாம அப்படியே நம்ம முத்துவேல் கிட்ட சொல்லவும், முத்துவேலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன கோமதி என்ன சொல்ற இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் டாக்டர் செக் பண்ணிட்டு தான் செந்தில் எப்படி இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல. ஐயோ கடவுளே, இங்க பாரு கோமதி, கண்டிப்பா உன் பையனுக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத. ஏதோ புத்தி கிட்டு போய் பசங்க இப்படி பண்ணிருச்சுன்னா நம்ம புத்தி சொல்லணும் தான், ஆனா அதுக்காக அதுவே சொல்லி காட்டுருந்தா அவங்க மனசும் காயப்படும்ல. இனிமே நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழவே தேவலன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு நம்ம முத்துவேல் சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சத்திவேல இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் இத்தனை வருஷமா லஞ்சம் வாங்கி தான் பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க போல, அதனால தானே இப்போ எல்லாமே வெளியே வந்துருச்சு. வெளியே வந்த உடனே எல்லாரும் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க நாடகத்தெல்லாம் யாரு நம்புவா? இங்க பாரு ஓடுகளை குடும்பத்தை, நீ பரதேசி குடும்பம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்படி ஒரு கேடுகட்ட குடும்பமா இருப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? லஞ்சம் வாங்கி தான் உங்க குடும்பத்தையே நடத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கவும், இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருங்க, கொஞ்சம் வாயை மூடுங்க. உங்களுக்கு தெரியுமா நாங்கள் லஞ்சம் வாங்கி தான் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? இங்க பாருங்க, உங்க தம்பியை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்க. ஏற்கனவே நாங்கள் இருக்கிற டென்ஷன்லையும் பிரச்சனையிலும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம மண்டை குழம்பி போயிருக்கோம். இதுக்கு மேல இவர் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாரு, இவர் இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு பாண்டியன் ஒரு பக்கம் பயங்கர கோபத்திலையும் ஆவேசத்திலையும் கத்திக்கிட்டு இருக்கவும், இந்த சத்தத்தெல்லாம் கேட்டேன் நம்ம மாறி வடிவு, அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா அப்படின்னு எல்லாருமே வெளியே ஓடி வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம பாண்டியன் கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அப்பத்தா இருந்துட்டு, முத்தோ என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா இங்க பாருங்கம்மா, அது செந்தில் மருந்து குடிச்சிட்டாமானாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம மாறியும் வடிவு, அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன எதுக்காக மருந்து குடிச்சாராம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்படி லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாரு போல, அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு இனிமே வாழவே கூடாது, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நினச்சி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு போல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியிலையும் ரொம்பவே ஷாக்கில் நம்ம அப்பத்தா இருந்து, கோமதி இங்க பாரு, கோமதி இங்க பாரு, நீ பண்ண புண்ணியமும் நீ செஞ்ச நல்லதும் கண்டிப்பா உங்க பையனை காப்பாத்தும், நீ கவலைப்படாத கோமதி. அம்மா நான் என்னமா பண்ணுவேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குமா, செந்தில் எங்களை விட்டு போயிடுவானோன்னு பயமா இருக்கு, அவன் வாயில ரத்தமா இருக்கு, நுரையா இருக்கு, பேசவும் மாட்டேங்கிறான், எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம படுத்துக்கிட்டு இருந்தான், எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு பயங்கர
அழுதுகிட்டே சொல்லவும், ஐயோ கோமதி, நான் என்ன சொல்லி உனக்கு ஆறுதல் படுத்துவேன்? என்ன சொன்னாலும் நீ ஆறுதல் பட மாட்டியே. ஐயோ கடவுளே, நீ தான்ப்பா இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு பயங்கர அழுகையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் இருந்துட்டு செந்தில கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே டாக்டர் கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, இங்க பாருங்க, இவர் என்ன மருந்து குடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம மீனா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருங்க, என்ன மருந்துன்னு நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்டா நாங்க பண்ணியிருக்கலாம். ஆனா இவர் என்ன மருந்து குடிச்சாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 2 hours ஆயிரும். அது வரைக்கும் இவருக்கு ஸ்டொமக் வாஷ் கொடுத்து நாங்க பண்ணி வைக்கிறோம். ஆனா இவர் இருக்கிற ஸ்டேஜுக்கு கண்டிப்பா இவரை காப்பாற்ற முடியுமா என்னன்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் மீனா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட குமார் இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா, என்னப்பா இப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க நம்ம செந்தில் பையன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, எல்லாம் அந்த குடும்பம் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வேலையை எப்படியாவது வாங்கணும்ல, அதனால தான் இந்த வேலையை எப்படியாவது கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ கவலையே படாத, இந்த வேலை இன்னும் அவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. இனிமே அவங்க பிச்சை எடுக்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்திவேல் மனசாட்சியே இல்லாமல் குமார்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கவும், குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நான் ரொம்ப ரொம்ப கோபமாகவும் ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் இருக்கேன்ப்பா. ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு செந்திலை பற்றி குமார் வந்து பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கர சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்லினதை கேட்டு நம்ம மீனா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு கதிருக்கு கால் பண்ணவும், கதிர் அட்டன் பண்ணி, இங்கே பாருங்கப்பா, செந்தில காப்பாற்ற முடியுமா என்னன்னு கூட தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர், இப்போ சந்தோஷமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட கேட்கவும், பாண்டியனும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருடா, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற விவரத்தெல்லாம் கேட்டுட்டு இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுடரை பார்க்கறதுக்காக நம்ம பாக்கியம், மாணிக்கம், அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில், இவங்க 3 பேருமே வந்திருக்காங்க. வந்த உடனே நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு நம்ம பாக்கியம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்படியாப்பட்டவங்கன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான் எங்கள் பொண்ணை எப்படியோ அங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். எங்கள் பொண்ணு அங்கே இருந்திருந்தா என்ன கஷ்டப்பட்டிருக்குமோ, ஏது கஷ்டப்பட்டிருக்குமோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனேயே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அதாவது யார் நம்ம தங்கமேல இருந்துட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் மீனா ஃபோனை அட்டனே பண்ண மாட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமேல இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்டேம்மா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குமா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், என்னடி வேலை இருக்குது, நீ எங்கேயும் போக தேவையில்ல, உன்னோட தங்கச்சி சுடரை பார்க்கறதுக்காக தானே வந்த, உன் தங்கச்சியை மட்டும் பாரு, மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத, நீ எங்கே போகணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதனால் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காம முதல்ல உன்னோட வேலையை பாருமா. இங்கே பாருமா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாம்மா, ஏமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாருடி, எனக்கு மனசாட்சியெல்லாம் இல்லை, முதல்ல உன் தங்கச்சி சுடரை வர சொல்லி அவகிட்ட பேசு சரியா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, எனக்கு வேலை இருக்கு, சுடரை நான் அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மீறி நம்ம தங்கமயில ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கமயில இருந்துட்டு ரொம்ப பதட்டமா ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம செந்தில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி நம்ம கோமதி, பாண்டியன், அதுக்கப்புறம் தங்கமயில், அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜி, மீனா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பதட்டமாகவும் அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட, என்ன பாக்கியம், உயிர் தேருமா இல்லையா, ஒரு உயிர் போகிறதுக்கு தான் இங்கே உயிர் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாரியா, அந்த வீட்டில் என்ன நடந்தா என்ன, ஏது நடந்தா நமக்கு என்ன, அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க அனுபவிச்சுக்கிறாங்க, நமக்கு என்னையா,
அதை பற்றி நமக்கு என்ன கவலை, அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் இப்போ என் அண்ணன் எப்படி இருக்காரு டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க சார், எங்களால் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அவர் ரொம்ப 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 சீரியஸாக தான் இருக்காரு. அவரோட கண்டிஷனை எங்களால் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம கதிர் பயங்கரமாக அழுதுகிட்டே மீனா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அண்ணனோட உசுரை காப்பாற்றிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கே பாரு கதிர், என்னால் எப்படி தாங்க முடியும்? என் புருஷன் இந்த நிலைமையில இருக்காரு, என் புருஷன் இந்த நிலைமையில இருக்கிறத என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. வந்த உடனே நம்ம மீனாவை பார்த்து, மீனா என்னாச்சு மீனா, மாப்பிள்ளை எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம மீனாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. வாங்க உங்களால் தான் என் புருஷன் இந்த நிலைமையில இருக்காரு, உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா, அசிங்கமாகவே இல்லையா? உங்களால் தான், நீங்கள் சொல்லி கொடுத்ததுனால தான் என் புருஷன் இந்த நிலைமையில இருக்காரு. என் புருஷனுக்கு எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க? உங்களால் தான்ப்பா என் புருஷன் இந்த நிலைமையில இருக்காங்க. இப்போ சந்தோஷமா உங்களுக்கு, இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மீனா, இங்கே பாரு மீனா, நீங்கள் சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னேறணுன்றதுக்காக தான் மாப்பிள்ளைக்கிட்ட இதெல்லாம் சொன்னேன். ஆனால் மாப்பிள்ளை இப்படி ஒரு முடிவை எடுப்பாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுமேப்பா, எனக்கு தெரிஞ்சதுனால தான் அவர்கிட்ட நான் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு கேவலமான புத்தி அவருக்கு கற்றுக் கொடுத்து அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே. உங்கள் பொண்ணை விதவையாக ஆக்கி பார்க்கணும் தான் உங்களுக்கு ஆசையா? அதனால தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்களா? இன்னும் உசுரோட இருக்காரா இல்லையான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? செந்தில் மாப்பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினச்சி தானம்மா இதெல்லாம் பண்ணேன். இங்கே பாருங்கப்பா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணீங்களா இல்லை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி பண்ணீங்களான்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுப்பா. நீங்கள் இனிமேல் என்கிட்ட பேசவும் பேசாதங்க, என் கண்ணு முன்னாடியும் நிற்காதீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு, மீனா கோவப்படாது மீனா, ஏன் மீனா இவ்வளோ கோவப்படுற? இங்கே பாருமா, இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்குல்ல, அப்போது உனக்கு இதில் பங்கு இருக்குதானே? இங்கே பாரு, நீயும் என் கூட பேசவே பேசாத, நீ என் கூட பேசாதம்மா, உங்கள் மேலே எல்லார் மேலேயும் நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம பழனிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. வந்த உடனே மீனா எப்படிப்பா இருக்கா செந்தில் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம மீனா எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர்கிட்ட போயிட்டு, கதிர் என்னாச்சு கதிர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் எல்லா விஷயத்தையும் சொல்லவும் நம்ம பழனி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம், கடவுளே, இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை, எதுக்காக இவனோட புத்தி இப்படியெல்லாம் போச்சு? ஐயோ, எப்படியாவது இவன் உயிர் பொழைச்சி வரணும் அப்படின்னு எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பதறிப்போ அடித்து ஓடி வராரு. வந்த உடனே நம்ம கதிர் மாமா இப்போது தம்பி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, அவரோட நிலைமை சொல்லவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நானும் 4-5 முறை போய் விசாரிச்சிட்டேன். 4-5 முறையும் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்தை சாப்பிட்ருக்காராம். சாப்பிட்ட உடனே வாயிலேருந்து பிளட்டு நுரை எல்லாமே வந்திருக்கு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்ததே லேட்டாக தான் கூட்டிகிட்டு வந்ததுனால அந்த விஷம்லாம் உடம்பு முழுக்க பரவிருச்சான். நம்ம இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணே, எனக்கு ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது, பயமாக இருக்கும். அதுவும் அன்னைக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்றதுனே தெரியல. அவங்க பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப பாவமாகவும் இருக்கு, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஐயோ செந்தில போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே செந்தில் இருக்க நிலமையை பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு மீனா கிட்டே வந்து, இங்கே பாருப்பா மீனா, நீ கவலைப்படாதப்பா, செந்திலுக்கு எதுவும் ஆகாது. இங்கே பாருங்க மாமா, உங்களால் தான் மாமா என்னோட புருஷன் இந்த நிலமையில இருக்காரு. எப்படி மாமா, எப்படி உங்களால் இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சிச்சு? அவர் ஏற்கனவே இதை நினச்சி ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டு இருந்தாரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ஒவ்வொரு நாளும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நீங்க அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒவ்வொரு நாளும் குத்தி பேசுறது அவரோட மனசை ரொம்ப காயப்படுத்திருக்கு மாமா. அதனாலதான் இவர் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இவர் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கமேல் வராங்க.
வந்த உடனே நம்ம மீனா கிட்ட மீனா என்னாச்சு மீனா, செந்தில் மருந்து குடிச்சதா கேள்விப்பட்டேன், அதனால தான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன். இப்போ செந்தில் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா இங்கே பாருங்கக்கா, என் புருஷனை காப்பாற்ற முடியுமா என்னானே தெரியலன்னு சொல்லிட்டாங்கக்கா, இனிமே என் புருஷன் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கக்கா அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், என்ன மீனா சொல்ற, இங்க பாரு மீனா, நீ அப்படியெல்லாம் மனசை விட்டுறாத, கண்டிப்பா செந்தில் தம்பிக்கு எதுவுமே ஆகாது, கண்டிப்பா பழிச்சிருவாரு, நீ கவலையே படாத, நீ எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க, நீ அழணுன்ற அவசியமே இல்லை, செந்தில் தம்பிக்கு எதுவும் ஆகலைல்ல, எதுக்காக இப்படியெல்லாம் அழுதுகிட்டு இருக்க, நீ கண்ணத்தோட முதல்ல கண்ணத்தோட அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது யாரு நம்ம சரவணன் பயங்கர கோவத்தோட நம்ம தங்கமயில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சுகன்யாவும் வந்து நம்ம பழனிக்கிட்ட, என்னங்க ஆச்சு, என்னங்க இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே இந்த மனசு ரொம்ப பதறிச்சுங்க, இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம செந்திலை பற்றி விசாரிக்கவும், செந்திலை பற்றி டாக்டர் ஏதோ பாசிட்டிவாகவே பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு என் அக்கா, என் அண்ணன் பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல சுகன்யா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கவும், என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியல, இந்த குடும்பத்துக்கு மட்டும் ஏங்க அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கு, இதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் வந்துட்டு தங்கமயில் கிட்ட போயிட்டு, இங்கே பாருடி, என்னடி நல்லவளா ஆயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வந்திருக்கியாடி, இப்போ எல்லாருக்கிட்டையும் இப்படி நல்லவ மாதிரி நடிச்சா எல்லாரும் உன்னை நல்லவனை நம்பிப்பாங்களா, இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு, இங்கே பாருங்க, நான் உங்களை பார்க்க வரல, மீனா ரொம்ப உடஞ்சி போயிட்டு இருந்தா, அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு தான் வந்தேன், நான் மனசு ரொம்ப உடஞ்சிட்டு இருந்தப்போ, எனக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு மீனா மட்டும்தான் எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ அவளுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன், அதை கேட்க நீங்கள் யாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு, ஆனால் மீனா என்னோட ஃப்ரெண்டாக தான் நான் அவளை பார்க்க வந்திருக்கேனே தவிர வேறு எதுவாகவும் இல்லை, சும்மா நீங்கள் தேவையில்லாமலாம் பேசி என்னையும் சரி இங்கே இருக்கிறவங்களையும் சரி காயப்படுத்தாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் நான் திரும்ப வந்துடுவேணும்னு நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நான் திரும்ப வரவும் மாட்டேன், உங்களை கஷ்டப்படுத்தவும் மாட்டேன், காயப்படுத்தவும் மாட்டேன், என்னோடய வாழ்க்கையை எனக்கு வாழ்ந்துக்க தெரியும், என்னோடய குழந்தைய வச்சு நீங்கள் என் கூட வாழுங்கன்னு எந்த ஒரு காலத்துலேயும் நான் சொல்லவே மாட்டேன், அதை நினச்சாலாம் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமேல் மீனா கிட்ட போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி, இங்கே பாரு மீனா, நீ அழுகாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் வராங்க. வந்த உடனே டாக்டர் கிட்ட எல்லாருமே குடும்பமாக பதறிட்டு போய், இப்போ செந்தில் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணோம், ஆனால் எங்களால் முடியல, எங்களை மன்னிச்சிடுங்க, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்புறதா இருந்தாலையும் சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிருது. என்ன டாக்டர் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, என் பையனை காப்பாற்ற முடியாதா, இல்லை என் பையன் என்னை விட்டு போகவே கூடாது, என் பையன் என் கூட தான் இருப்பான், என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாம ரொம்பவே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா ஒரே கத்துல அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம தங்கமயிலும் ராஜும் மீனா கிட்ட போயிட்டு, அக்கா எந்திரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இப்போ குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம கோமதியும் பாண்டியனும் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் எங்களுக்கு தெரியாது, ஐயோ கடவுளே அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், நம்ம பாண்டியன் இருந்துட்டு, ஐயோ செந்தில், உன்னோட உசுரை நானே எடுத்துட்டேனே, நீ பண்ணது தப்புன்னு நீ உணர்ந்ததுக்கு அப்புறமும் உன்னை குத்தி நான் அப்படி பேசியிருக்க கூடாது, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், பாண்டியன் இதை கேட்டு நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க என் பையன் என்னை விட்டு போக மாட்டான், என் பையன் என் கூடயே தான் இருப்பான், இங்கே பாருடா செந்தில், நீ எங்கேயும் போகக்கூடாதுடா, நீ என் கூடயே தான் இருக்கணும், இங்கே பாரு செந்தில், என்னை பாருடா, அம்மா கூப்பிட்றேன்டா, எழுடா ஏன்டா இப்படியே படுத்துக்கிட்டு இருக்க, இங்கே பாருடா, உனக்கு வேலை கிடச்சிருச்சு, உன்னை வேலைக்கு கூப்பிட்றாங்கடா, எழுந்து வாடாடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர அழுகையோட பேசிக்கிட்டே இருக்கவும், இதை கேட்ட மீனா இருந்துட்டு அதாவது குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்குல்ல, நம்ம கோமதி பயங்கரமா
அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மீனாக்கு குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அவங்க கண்ணு முழிச்சு எழுந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே அப்பதான் நடந்த விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்துறாங்க. தன்னோட புருஷன் தன்னை விட்டுட்டு போன விஷயம் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே ஐயோ என்னங்க என்னங்க இங்க பாருங்க, என்னை பாருங்க, நான் மீனா வந்திருக்கேங்க, உங்க பொண்டாட்டி வந்திருக்கேங்க, இங்க கண்ணை முழிச்சு பாருங்க, எங்க பாருங்க ப்ளீஸ்ங்க என்னை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம பாண்டியன் இருந்துட்டு மீனா என்னை மன்னிச்சிருப்பா, என்னாலதான் இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழவும் இங்க பாருங்க மாமா, என்னோட உசுரவே அப்படியே வேரோடு பிடுங்கிட்டீங்களே மாமா அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும் இதை கேட்ட பாண்டியனுக்கு அப்படியே நெஞ்சு வலி வந்துடுது. நெஞ்சு வலி வந்து அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்து நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு நம்ம பாண்டியனை என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. பாண்டியனுக்கு சுயநினைவே இல்லாததுனால ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க. இனிமே அடுத்தடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.